வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். முல்லைத்தீவு மாவட்டம் வள்ளிகுணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வள்ளிகுணம் சந்தியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரோட்டு கரையோடைய ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அதாவது அந்த கோயிலோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அதாவது பிரதான வீதிக்கு அருகாமையிலேயே நீங்கள் கிளிநொச்சியிலேருந்து முல்லைத்தீவு பக்கம் போய் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வள்ளிகுணம் சந்திக்கு முன்னுக்கு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது ரோட்டு கரையோடைய. அந்த குளத்துக்கு பின் காணியாகத்தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்கு போகிற பிரதான பாதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குளத்து கரையில் இருக்கிற அந்த பிள்ளையார் கோயிலை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு பக்கம் வரணும். ஒரு கொஞ்சம் தூரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதான வீதிக்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிவில் பாதுகாப்பு திணைக்களம் அப்படின்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டு பாருங்க. அது போட்டு பக்கத்துலேயே ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்க. இந்த வீதியால் நீங்கள் ஒரு 100 மீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நாட்சந்தி ஒன்று வரும். இந்த நாட்சந்தியில் நீங்கள் வலது கை பக்கம் திரும்பின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கை பக்கத்துலேயே 2வது காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. காணிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள். நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ள பயன்படக்கூடிய மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது. வாழை மரங்கள் இருக்குது, பாக்கு மரங்கள் நிறைய பாக்கு மரங்கள் நிற்குது. அதே மாதிரி தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 தென்னை மரங்கள் இருக்குது, காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குது. வேறு வேறு கண்டுகள், பயனுள்ள கண்டுகள் இருக்குது காணிக்குள்ளே. மொத்தம் 1/4 ஏக்கர் காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளம் தெரியும் பாருங்கள். அந்த நான் சொன்ன அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குளம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் தண்ணி ஒரு காலம் வளாவுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார் பாருங்கள். இப்போ அதில் அந்த குளம் தெரியுது பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதான் அந்த குளம். ஆனால் தண்ணி மழை காலங்களில் காணிக்குள்ளே மேவி வராது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார். தண்ணி வடிஞ்சு ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் நேராக போய் பார்வையிட்டு நீங்கள் இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த இடத்துல இருந்து பிரதான வீதிக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்டர் தூரம் தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதான இந்த பாதைக்கு போகிறதுக்கு ஒரு 400-500 மீட்டர் தூரம் தான் இருக்கும். அதாவது நீங்கள் இந்த காணியில் இருந்து முல்லைத்தீவு பிரதான வீதிக்கு நீங்கள் நடந்து போகக்கூடிய தூரத்திலாம் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலக்கை கூரை தான் போட்டிருக்குறாங்க, ஓடு போட்டிருக்குறாங்க. நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாமி அறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூம் உண்டு. தொங்கலில் இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். மொத்தம் 3 ரூம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன். வீட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை மட்டும் செய்து கொண்டீங்கன்னா சரி, மற்றபடி வீடு நல்ல அமைப்பான நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது. இந்த காணி மற்றும் வீட்டினுடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களையும் உங்களுக்கு தரேன். நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலையை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.